மாடுகளின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களை கண்கள் கலங்க வைக்க போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவின் முடிவில் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை மண்டையில் சுத்தியை கொண்டு அடித்தார்கள். ஒரு மலை என் தலையில் மோதியதைப் போல் உணர்ந்தேன். அம்மா அம்மா என்று கதறியே தரையில் சரிந்தேன். என் மண்டை எலும்பு உடைந்த வலியை உணர்ந்தேன். நான் கூர்மையான கத்தியை கொண்டு என் கழுத்தை அறுக்கும் பொழுது அந்த வலி நிறைந்த நொடி பொழுதில் என்னை வளர்த்த உன் முகம் என் நினைவில் வந்து சென்றது. உயிர் பிரியும் தருவாயில் என்னை உருவாக்கிய நீயே என்னை அழிப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதுவே நான் ஒரு நாயாக பிறந்திருந்தால் கடைசி வரையும் வளர்த்தவர் வீட்டிலேயே இறந்து போயிருப்பேன். ஏதோ மாடாக பிறந்து விட்டேன். உன்னால் முடிந்தவரை என்னிலிருந்து பாலை கறந்து என்னை பயன்படுத்தி கொண்டு நான் உன்னிடம் காட்டிய அன்பையும் மறந்து பணத்துக்காக என்னை மற்றவருக்கு உணவாக்கி விட்டாயே. இத்தருணம் கடவுளிடம் நான் கேட்கும் ஒரு கேள்வி: நான் காட்டிய அன்பு பொய்யா, இல்லை என்னை வளர்த்தவர் காட்டிய அன்பு பொய்யா? மாடாக உழைத்த உழைப்புக்கு ஓய்வு கிடையாதா? மரண தண்டனை தான் ஓய்வா? உன் படைப்பில் வந்த என் குழந்தைகளுக்கும் இதே நிலைதானா கடவுளே? நான் இதையெல்லாம் கேட்கக்கூடாது என்பதற்காக என்னை வாயில்லாத ஜீவனாக படைத்தாயா? நீ ஒரு முறையினும் மாடாக பிறந்து இந்த சுயநலமிக்க மனிதர்களின் துரோகத்தை அனுபவித்து பார். என் வழி புரியும் உனக்கு. உன் சனாதன தர்மத்தின் என்னை உணவுப் பொருளாக காட்டாத நீ இந்த கலியுகத்தில் ஏன் என்னை தெருமுனை தின்பண்டமாக மாற்றிவிட்டாய் கடவுளே? உண்மையிலுமே இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே என்னுடைய கண்களிலிருந்தே கண்ணீர் வந்துருச்சு. அதனால் மக்களே, மனிதர்களைப் போல உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்க. இது மாடு சாமி போல் மதித்து நம்ம கும்பிடுமே ஒழிஞ்சு அதை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி அதோட மாமிசத்தை திங்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு. இந்த பதிவு உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.